திரு நயினார் நாகேந்திரன் கேளுங்க. ஏன்னா நாங்கள் 24 மாண்புமிகு மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்பிற்கும் நாட்டின் வளர்ச்சிக்கும் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆவதற்கும் அவர் பிரைம் மினிஸ்டராக வரணுங்கிற ஒரே நோக்கத்தோடு நாங்கள் அன்கண்டிஷனலாக அவர்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டியது. இன்றைக்கு நீங்கள் கேட்குற கேள்விக்கு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பதிலளித்தால் எங்களுக்கும் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோமான்னு நீங்க பாஜக தலைவர்கிட்ட கேட்டு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. சாரோட கருத்து. மதிப்புக்குரிய டிடிவி சார் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் எங்களோடு கூட்டணியிலிருந்து போட்டி போட்டு இன்று வரையிலும் எங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கிறார். யாருக்கும் எந்த விதமான சந்தேகம் இல்லை. பாராளுமன்றத்தில் எங்களோடு போட்டியிட்டு எங்களோடு கூட இருந்தவர் இன்று வரையில் எங்கள் கூட இருக்கிறார்கள். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இப்போது அவர்கள் இருவரை தவிர வேறு யார் இருக்கிறார்கள் என்ற குழப்பம், சர்ச்சை தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த கூட்டணியிலிருந்து பன்னீர்செல்வம் விலகியதை தொடர்ந்து டிடிவி தினகரனும் அந்த கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்ற கேள்வி எழுந்தது. அது தொடர்பாக பரமக்குடியிலும் திருநெல்வேலியிலும் அளித்த பேட்டிகளை தான் நாம் இப்போது பார்த்தோம். முதலில் பரமக்குடியில் பேட்டி அளித்த டிடிவி தினகரன் இதனால் வரை இத்தகைய பதிலை கூறியதில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா என்பதை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் நயினார் நாகேந்திரனிடம் கேட்டு அவர் கூறினால் அது நன்றாக இருக்கும் என்று அவர் பதிலளித்திருந்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி பொறுப்பில் அமர வைப்பதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடியை பிரதமராக்குவதற்கும் தாங்கள் கூட்டணியில் இருந்தோம் என்றும் இப்போது இருக்கிறோமா இல்லையா என்பதை நயினார் நாகேந்திரன் தான் திட்டவட்டமாக அதிகாரபூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது குறித்து இன்று நயினார் நாகேந்திரனிடம் நெல்லையில் நிருபர்கள் பேட்டி கேட்டபோது அவர் நாடாளுமன்ற தேர்தலிலும் தங்களோடு தான் இருந்தார் என்றும் எங்கள் கூட்டணியில் இருந்துதான் போட்டியிட்டார். இன்று வரையிலும் அவர் எங்களோடு தான் பயணிக்கிறார். எனவே அவர் எங்கள் கூட்டணியில் இருக்கிறாரா இல்லையா என்பதில் யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக பதிலளித்திருக்கிறார். இதனால் இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் தான் டிடிவி தினகரனின் அமமுகவும் தொடர்கிறது என்பதை நெல்லையில் நயினார் நாகேந்திரன் அளித்த பேட்டியின் மூலமாக உறுதியளித்திருக்கிறார். இதில் மற்றொரு முக்கியமான சிக்கலாக நேற்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் எடப்பாடி பழனிசாமி எங்களின் முதுகில் குத்திவிட்டார், நாடாளுமன்ற தேர்தலின் போது மாநிலங்களவை எம்பி பதவி தருவதாக கூறி எங்களை அவர் ஏமாற்றிவிட்டார் என்று தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருப்பதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்து 3 கட்சிகளின் நிலை இப்போதைக்கு திரிசங்கு நிலையில் இருக்கிறது. 1 தேமுதிக, 2 ஓபிஎஸ், 3வது டிடிவி தினகரனான அமமுக. பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலை அவர்களுக்கே தெரியவில்லை. 2 அணிகளாக நாள்தோறும் பொதுக்குழு கூட்டம், ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் என்று தந்தை மகனுக்கு இடையேயான மோதல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதால் அவர்களுக்குள் கூட்டணி இல்லாததால் பாமக எந்த கூட்டணிக்கு வரப்போகிறது என்பதை தந்தை மகன் கூட்டணி தான் முடிவு செய்ய வேண்டும் என்ற குழப்பம் நீடித்துக் கொண்டு வர நிலையில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நிலையில் கலகலத்து போன நிலையில்தான் இருக்கிறது என்பது அந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகளினுடைய நடவடிக்கைகள், பேச்சுக்கள், பொதுக்குழு கூட்டங்கள், கட்சி நிர்வாகிகளின் இடையே உரையாற்றும் தலைவர்களின் பேச்சுக்களின் மூலமாக ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத சூழ்நிலைதான் நிலவி வருகிறது. இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் தேமுதிக இருக்கிறதா, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறதா, அமமுக இருக்கிறதா, ஓபிஎஸ் இருக்கிறாரா என்பதெல்லாம் இன்னும் வெட்ட வெளிச்சமாக தெரிய வரவில்லை. இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் அந்த 2 கட்சிகள் மட்டுமே இப்போதைக்கு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அதில் மிக முக்கியமாக டிடிவி தினகரனின் இந்த சந்தேக பேட்டியும் அதற்கு நயினார் நாகேந்திரனின் பதிலும் அந்த குழப்பம் உச்சத்தில் இருப்பதை மீண்டும் அறுதியிட்டு காட்டியிருக்கிறது. தீபிகா.